இன்னைக்கு தேர்டு ஓடிஐ முடிஞ்சு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து 250 இந்த சீரீஸில், விராட் கோலி 2 செஞ்சுரி 1 50. இதுக்கு மேலே யார் தூக்குவாங்கன்னு தெரியாது. முதல்ல அகர்கரி கம்பீர் தூக்கணும். இப்போ கம்பீர் என்ன சொல்லுவான், என்னால் தான் ஜெயித்தோம்மா. கடைசி வரைக்கும் ரோஹித் சர்மா கோலியை அவங்களால ஜெயித்தோன்னு உண்மையை ஒத்துக்க மாட்டான். இப்போ பவுலிங் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையாவது கம்பீராவது புரிஞ்சுக்கணும். வேர்ல்டு கப்புக்குள்ளே புவனேஸ்வர், ஷமி இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். புவனேஸ்வர், ஷமி, பும்ரா, அப்புறம் சிராஜ், ஹர்திக், போதுமே உங்களுக்கு 5 பவுலர் ஆச்சு. ஹர்ஷதீப் 6வது பவுலர் வச்சுக்கலாம். அதுபோக குல்தீப், ஜடேஜா, வாஷி 3 ஸ்பின்னர் ஆச்சு. 9 பிளேயர் ஆச்சு. 2 விக்கெட் கீப்பர்னா கேஎல் ராகுல், இஷான் கிஷன் 10-11 ஆச்சு. 11 ஆச்சு. உங்களுக்கு பேக்கப்பாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு பிளேயர்ஸை. அப்போ 2027 வேர்ல்டு கப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களும் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்குள்ளே வந்தாச்சு. புவனேஸ்வர், ஷமி அவங்களாம், ஜடேஜா, ரோஹித், கோலி இவங்க 5 பேர் மேக்ஸிமம் 2027 வேர்ல்டு கப் பிறகு ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஸோ கடைசியாக சான்ஸ் கொடுக்கலாம். அது போக இப்போ பார்க்கலாம். T20 வேர்ல்டு கப் வருது. கம்பீர், கில்லியும் ஹர்ஷித் ராணாவும் எடுப்பான். என்ன நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து T20 சீரீஸ் இப்போயே தெரிஞ்சிருமே என்ன ஆகும்னு. இப்போ அடுத்து நியூசிலாந்து சீரீஸ் வருது. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு கப்பு. ஸோ பார்க்கலாம் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. இந்தியா டீம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா திருந்தி ஆகணும்.